நம்ம சமைக்கும்போது இந்த கேஸ் ஸ்டவ் மேலே வைக்கிற பாத்திரத்தோட நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரேட் பண்ணுவோம். நான்ஸ்டிக் பாத்திரங்கள் 5 out of 10. இதில் சமைக்கும்போது கொஞ்சமாக தான் எண்ணெய் தேவைப்படும். ஆனால் அதிகமாக சூடு பண்ணால் டாக்ஸிக் ஃபியூம்ஸ் ரிலீஸ் ஆகும். இதில் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மைக்ரோ பிளாஸ்டிக் உணவில் கலந்துரும். அலுமினியம் 6 out of 10. விலை குறைவானது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் தக்காளி, எலுமிச்சை சாறு, புளி, வெனிகர் போன்ற அசிடிக் உணவில் சமைக்கும்போது அலுமினியம் லீச் அவுட் ஆகி உணவில் கலக்கிறதுனால நியூரோ டீஜெனரேஷன் வரலாம் அப்படின்னு சில ரிசர்ச் ஆர்டிக்கல் சொல்லுது. காப்பர், செம்பு 7.5 out of 10. சமைக்கும்போது பாத்திரம் உடனே சூடாயிடும், அதிக நாள் உழைக்கும். ஆனால் அசிடிக் உணவையோ இல்லை பால் போன்ற டைரி ப்ராடக்டோட இது ரியாக்ட் ஆகும். இது கொஞ்சம் காஸ்ட்லி, அதே சமயம் மெயின்டெனன்ஸும் கஷ்டம். பிராஸ், பித்தளை 8 out of 10. உணவை ஈவனாக சூடாக்கும், ஆனால் அசிடிக் உணவோட ரியாக்ட் ஆகும், சீக்கிரமே கரை படிஞ்சிடும். அதனால் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிரான்ஸ், வெண்கலம் 8.5 out of 10. உணவை உடனே சூடாக்கிடும், அந்த சூடையும் அதிக நேரம் தக்க வச்சுக்கும். பித்தளை பாத்திரத்தை விட கரைப்படிதல் குறைவு, ஆனால் அசிடிக் உணவோட ரியாக்ட் ஆகும், விலையும் அதிகம். சோப் ஸ்டோன், கல் சட்டி 9 out of 10. இயற்கையாக கிடைக்கிறது, எந்த ஒரு உணவோடையும் ரியாக்ட் ஆகாது, ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி சடன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செராமிக், பீங்கான், இதுவும் 9 out of 10. இதுக்கு நான்ஸ்டிக் ப்ராப்பர்ட்டி உண்டு, எந்த ஒரு உணவோடையும் ரியாக்ட் ஆகாது, ஆனால் ஈஸியாக உடையக்கூடியது. செராமிக் கோட்டட் பாத்திரம் வாங்கும்போது அந்த கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அயன், இரும்பு அல்லது வார்ப்பிரும்பு 9.5 out of 10. சமைக்கும்போது இரும்பு பாத்திரத்துலேருந்து உணவுக்கு போகிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும், நீண்ட நாள் உழைக்கும். ஓரளவுக்கு அசிடிக் உணவை சமைக்கலாம், ஆனால் வெயிட் அதிகம், துருப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். எர்த்தன் பாட்ஸ், மண் சட்டி 9.5 out of 10. சமைக்கும்போது நிறைய மினரல்ஸ் உணவுக்கு போய் சேருது. நுண்துளைகள் இருக்கிறதுனால உணவுக்கு தனி ஃப்ளேவரை கொடுக்குது, அதே சமயம் கூலிங் எஃபெக்டை கொடுக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். முதல் தடவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீசனிங் பண்ணியிருக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 10 out of 10. எந்த ஒரு உணவோடையும் ரியாக்ட் ஆகாது, ஊட்டச்சத்தை பாதுகாக்கும், துருப்பிடிக்காது, எல்லா வகையான சமையலையும் செய்யலாம், நீண்ட நாள் உழைக்கும்.